தண்ணீர் குடிப்பது எவ்வளவு முக்கியம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் முறையாக தண்ணீர் குடிப்பதில்லை. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீராவது குடிப்பது மிகவும் அவசியம். ஆனால் எவரும் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பதில்லை. தாகம் எடுத்தால் மட்டுமே தண்ணீர் கொடுப்பதை தான் பல பேர் வழக்கமாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இது மிகவும் தவறான ஒன்று. தண்ணீர் குடிப்பதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. அதன்படியே தண்ணீர் குடிக்க வேண்டும். அதாவது தண்ணீரை வாய் வைத்துதான் குடிக்க வேண்டும். இதுதான் தண்ணீரை குடிப்பதற்கு சரியான முறை. அதேபோல் தண்ணீரை நின்று கொண்டு குடிக்கக்கூடாது. அப்படி நின்று கொண்டு தண்ணீர் குடித்தால் உடலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்பதை பின்வருமாறு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. நின்று கொண்டே தண்ணீர் அருந்துவதால் நரம்புகள் பதற்றமடைந்து திரவங்களின் சமநிலையை சீர்குலைத்து மூட்டுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. மூட்டுகளில் அதிக திரவங்கள் தேங்கி கீழ்வாதத்தை ஏற்படுத்துகிறது. நின்று தண்ணீர் குடிக்கும் போது தண்ணீர் அதிக அழுத்தத்துடன் கீழ் வயிற்றில் வடிகட்டப்படாமல் செல்கிறது. இது நீர் அசுத்தங்கள் சிறுநீர்ப்பையில் குடியேறி சிறுநீரகத்தின் செயல்பாட்டை சேதப்படுத்துகிறது. இதனால் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். தரையில் அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டு முதுகை நிமிர்த்தி தண்ணீர் குடிப்பதுதான் சிறந்த வழி. அதேபோல் தண்ணீரை தலையை தூக்கி தண்ணீர் குடிக்கக்கூடாது. தண்ணீரை வாய் வைத்து உறிஞ்சி தான் குடிக்க வேண்டும். இவ்வாறு தண்ணீர் குடிப்பதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது.